காந்தி இன்று 19/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான இந்த முரளியின் தொடக்கத்தில் எப்போதுமே அன்பாக இறைவன் அழைப்பார் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அவசியமானதாகும். ஏனென்றால் நீங்கள் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: மாயை எந்த ஒரு குழந்தையும் கர்வம் மிக்கவர்களாக ஆக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள்? பதில்: கர்வமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். ஒரு பழமொழி இருக்கின்றது: எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்துவிட்டால் நான் பெரிய செல்வந்தன் என்று புரிந்து கொள்ளுமாம். எலிக்கு ஒரு சின்ன மஞ்சள் துண்டு கிடைச்சவனா பெரிய செல்வந்தன் என்று புரிந்து கொள்ளுமாம். நிறைய பேர் முரளியை படிப்பதே இல்லை. நிறைய பேர் பாபா குழந்தைகள் ஆன பிறகும், ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட பிறகும் நிறைய பேர் முரளியை படிப்பதில்லை. எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகின்றது. ஆகையினால் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. இதன் மீது மிகுந்த கவனம் இருக்கட்டும். தினமும் படிக்க வேண்டும். தினமும் முரளியை ஒரு தடவை இல்லை, 5 முறையாவது, 1, 2, 3, 4, 5 முறைகள் படிக்க வேண்டும். படித்தால்தான் அதனுடைய கருத்துக்கள் புரியும். அடுத்தது தாரணைக்கான முக்கியச்சாரம். தாரணைக்கான முக்கியச்சாரத்தில் முதல் பாயிண்ட் 1: அழியக்கூடிய போதைகளை விட்டுவிட்டு ஒரு பைசா அளவு கூட மதிப்பில்லாத நிலையிலிருந்து நாம் இப்போது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்ற அலௌகீக போதை இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். நம்முடைய படிப்பு புதுமையானது. அதாவது அழியக்கூடிய போதைகளா, இந்த கர்வம் பிடித்தவர்கள் என்று சொல்கிறோம். கர்வம் அழியக்கூடியது. அழியக்கூடிய கர்வத்தை விட்டுவிட்டு ஒரு பைசா அளவு கூட மதிப்பில்லாத நிலையில் இருந்து நாம் இப்போது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாகி கொண்டிருக்கின்றோம். அதாவது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அலௌகிக போதை இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார். பகவான் நேரடியாக கற்பிக்கின்றார். நம்முடைய படிப்பு புதுமையானது. பாயிண்ட் 2: ஆஸ்திகர்களாக ஆகி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்ய வேண்டும். கர்வம் உள்ளவர்களாகி ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. கர்வம் வரவே கூடாது. கர்வம் வந்துவிட்டால் அழிந்து விடுவோம். கர்வம் உள்ளவர்களாகி ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. வரதானம்: தூய்மை எனும் அஸ்திவாரம் மூலம் எப்போதும் உயர்ந்த செயல் செய்யும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. தூய்மை எனும் அஸ்திவாரம் மூலம் எப்போதும் உயர்ந்த செயல் புரியும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. தூய்மை பூஜைக்கு உரியவர் ஆக்குகின்றது. தூய்மை பூஜைக்கு உரியவர். பூஜாரி பூஜைக்கு உரியவர். பூஜைக்கு உரியவர்ங்கும்போது நம்ம அந்த மூலஸ்தானத்தில் தெய்வங்கள் இருக்கின்ற அந்த பூஜைக்கு உரியவர்களாக ஆகின்றார்கள். இப்போ கோயிலை பார்த்து, கோயிலில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் தூய்மையான ஆத்மாக்கள். நாம் போன்று வாழ்ந்த ஆத்மாக்கள் தான் இப்போது கோயிலில் எல்லாம் சிலையாக இருக்கின்றார்கள். எப்போதும் உயர் செயல் செய்பவரே பூஜைக்கு உரியவர் ஆவார். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமே தூய்மை இல்லை. பிரம்மச்சரியத்தை பின்பற்றினால் மட்டும் தூய்மை ஆகாது. மனிதன் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறை எண்ணம் எழக்கூடாது. மனிதன் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறை எண்ணம் எழக்கூடாது. எண்ணத்தால் கூட நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணம் வரக்கூடாது. யதார்த்தமற்ற சொல்லும் கூடாது. யதார்த்தமாக எதையும் பேசிவிடக்கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை கூடாது. தொடர்பில் இருக்கும்போதும் நம் வித்தியாசமான உணர்வு வரக்கூடாது. அனைவருடனும் உள்ளதொரு சம்பந்தம் வேண்டும். மனம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்கக்கூடாது. அனைத்திலும் தூய்மை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையை துண்டிக்கக்கூடாது. அப்போதே பூஜைக்கு உரியவர் ஆவார். நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா. இதே நினைவால் தூய்மை என்னும் அஸ்திவாரத்தை உறுதி செய்க. ஸ்லோகன்: ஆகா நான் என்னும் இந்த ஆன்மீக அலௌகிக குசியில் இருந்தால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும். அதாவது ஆகா
ஆகா, நான் இன்னும் இந்த ஆன்மீக அலௌகிக மகிழ்ச்சியில் இருந்தால் மனமும் டான்ஸ் ஆடும், உடலும் டான்ஸ் ஆடும். அதாவது மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும் என்று இறைவன் அந்த முறையில் சொல்கின்றார். தினமும் என்னுடைய கடமை எல்லோரும் எல்லோரும் அனைவரும் முடிந்த அளவு இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கருத்தாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ராஜயோக வகுப்பில், அதாவது 7 நாள் வகுப்பில் வந்து சேர்ந்து 7 நாள் வகுப்பில் படித்து முடித்தவுடன் தினமும் அமர்ந்த வேளையில் அமர்ந்து இறைவனோடு தொடர்பு கொண்டு காலையில் 7 மணிக்கு முரளியையும் படிக்க வேண்டும். இந்த முரளியையும் இப்போ படித்த முரளியில் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது இதில் கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகம், இந்த 4 பகுதிகளையும் தான் படிக்கணும். உள்பகுதி 4 பக்கங்கள் இருக்கின்றது. மிகவும் சிறப்பான கருத்துக்கள். நான் நேற்றே சொன்னேன், உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு இந்த முறையில் இருக்கும். அநேகரை கேட்டால் பாபா வந்து எப்படி இறைவன் வந்து இந்த ராஜயோகத்தை எப்படி கற்க வைக்கின்றார் என்றால் தொடர்ந்து வர வைப்பார். அதாவது நீங்கள் அந்த 7 நாள் வகுப்பில் சேர்ந்ததுக்கு பிறகு தினமும் நடக்கின்ற 7 மணிக்கு நடக்கின்ற அந்த முரளி வகுப்பை பின்பற்றினால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சஞ்சலங்களுக்கு பதில் அதில் இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பதில் அதில் இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை, நீங்கள் யாரையும் நினைக்கவே கூடாது. யாரையும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். என்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றேன். யாரையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இறைவன், பாபா, இந்த ராஜயோகத்தில் வந்து இறைவன் சொல்வது பதிலாக பாபா என்று சொல்வார்கள். இப்போ நான் என் போன்ற ராஜயோகத்தை கற்று குழந்தைகளுடன் பேசும்போது பாபா என்று தான் பேசும். இப்போது பொதுவான இது எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற முறையில் இந்த பதிவை வெளியிடுகின்றேன். எல்லோரும் பாபா, இறைவன் அவ்வளவு நமக்கு சக்தியை கொடுக்குறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பாப் சமான் என்றால் இறைவனுக்கு சமம். அவர் வந்து எல்லாரையும் கவனிக்க முடியாது. இறைவன் வந்து ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கு பொறுப்பை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கப்பா, நீ உன் கூட ஆட்களை எல்லாம் பார்த்துக்கப்பா அப்படின்னு நமக்கு சக்தியை கொடுக்குறாரு. அந்த சக்தியை கொடுத்து அந்த சக்தியை அவர் என்ன சிஸ்டமேட்டிக்காக கொடுக்குறாரு. சிஸ்டமேட்டிக்காக என்ன சொல்கிறாரோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நீ ஃபாலோ பண்ணலைன்னா தப்பிக்க முடியாது. ஃபாலோ பண்ணால் அடி கொடுப்பார். அடியும் டெஸ்ட் பேப்பர் வைப்பார், சோதனை தாள் வைப்பார். உங்களை டெஸ்ட் பண்ணுவார். நீ கரெக்டாக இருக்கியா இல்லையா, என்ன பண்ணுற அப்படிங்கிறது டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணி விடுவார். எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பரை வச்சாலும் சரி, அந்த டெஸ்ட் பேப்பரில் உங்களை பாஸ் பண்ணி விடுவார். அதுதான் அவருடைய மகிமை. ஒரு மனிதன் கூட இருந்து உதவி செய்வது போன்று உதவி செய்கிறார். சக யோகம், அதாவது உதவி. என்ன உதவி செய்கின்றார், என்ன உதவி. கஷ்டங்கள் தலைக்கு மேல் வரும். அந்த கஷ்டங்களில் நிம்மதியான வாழ்க்கை. நம்ம நிம்மதியாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்கமான்னு தான் பார்க்கணும். நமக்கு இப்போ தேவை வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும். இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவை. பணத்தை வச்சு நீ ஒன்றுமே தேவை. பல கோடி இருந்தாலும் பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஒரே நினைவு தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. நினைவு என்றால் பாபா, இறைவன், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. மற்றும் யாரை பார்த்தாலும் நீங்கள் புன்சிரிப்பு தான் சிரிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி பேசவே கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் இறைவனை பற்றி பேசுங்கள். மற்றவர்களை பற்றி பேசவே கூடாது. ஆனால் பிரச்சனைகள் வரும், நமக்கு வந்து சோதனைத்தாள் வரும். அப்பவும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பதில் சொல்ல, அவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்கணும். திட்டுறதையும் பேசுகிறதையும் எல்லாத்தையும் காதில் வாங்கி கொண்டு இறைவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும். அந்த இறைவன்கிட்ட அவர்கிட்ட சமர்ப்பிச்சணும். அது எப்படிங்கிறது நீங்கள் பயிற்சி இங்கே வந்தால் தான் முடியும். அதை நான் வந்து அந்த 7 நாள் வகுப்பில் சேர்ந்து அது எப்படிங்கிறது, எந்த ஊரில் யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம சக்தியை கொடுக்கலாம். லண்டனில் இருந்தாலும் சரி,
அவர் எந்த ஊரில் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆத்மா அதை நெத்தியில் இரு புருவமத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மாவையும் அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ஆத்மாவையும் கனெக்ட் பண்ணி ஒரு நூல் இங்கேருந்து விட்டேன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசி அவர்களுக்குடைய நோயை கூட தீர்க்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கின்றார் இறைவன். என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு அனைவருக்கும் தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், எல்லோரும் கஷ்ட காலம் தீர்ந்து இந்த கலியுகத்தில் களி முத்தி விட்டது. களி முத்தி விட்டது என்றால் காரணம் 5 விகாரங்கள்: காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த காமம் பெரிய கொடூரமான எதிரி. காமம், கோபம், அதுக்கு அடுத்தப்புல கோபம், பற்று ரொம்ப பற்று இருக்கக்கூடாது. ஆசை, பேராசை, அகங்காரம், இதையெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டாலே நீங்கள் பெரிய மகான் ஆகிவிடுவீர்கள். இந்த 5 விகாரங்களும் உங்களுடைய உடலை விட்டு செல்வதற்கு அவர் உதவி செய்வார். முடியுமா என்று கேட்டால் முடியும். அதை நீங்கள் பயிற்சி செய்தால் முடியும். நன்றி. ஓம் சாந்தி.